வணக்கம் மக்களே, நான் கிருஷ்ணா. இது வாக் வித் மீ. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஷெல் மியூசியம் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்பேன். இது வந்து செகண்ட் பார்ட்டு. ஏன்னா உள்ளே வந்து 4 மியூசியம் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 மியூசியம் ஆல்ரெடி நான் கவர் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனோசர் பார்க்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு பார்க் ஒன்று இருக்குது, மாமல்லபுரம் ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக. இது ஒரு செக்ஷன், அவ்வளோதான். இந்த ஷெல் மியூசியம்குள்ளே 4 செக்ஷன் இருக்குது. அதில் மெயின் செக்ஷன் வந்து அந்த ஷெல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதுதான் மெயின் மியூசியம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாமல்லபுரம் ஃபிஷ்ஷஸ்ஸு, அப்புறம் பேர்ல் மியூசியம் சொல்லி தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. டைனோசர் செக்ஷன் வந்து எண்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாகவும் போய் பார்க்கலாம், இல்லை ஒன்றாவும் போய் பார்க்கலாம். அதாவது காம்போ ஆஃபர் மாதிரியும் பார்க்கலாம். ஸோ நீ காம்போ மாதிரி எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதுவும் சீப்பும் கூட. நீங்கள் 4 மியூசியத்துக்கும் சேர்த்து 300 ருபீஸ் பே பண்ண போதும். இண்டிவிஜுவலாக பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு மியூசியத்துக்கும் 100 ருபீஸ்ன்னு வரும். எக்ஸப்ட் டைனோசர் பார்க், அது மட்டும் 200 ருபீஸ். ஸோ மிச்சது எல்லாமே 100 ருபீஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து 2 இது வந்து ஆல்ரெடி பார்த்து முடித்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக மாமல்லபுரம் ஃபிஷ்ஷஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷஸ் அதை மட்டும் தான் போட்டிருக்கேன். என்ன பிரச்சனைனா, இதில் எனக்கு கிஃப்ட் ஷாப்ஸு அப்புறம் பேர்ல் மியூசியம் இருக்குது. இது ரெண்டும் நான் வீடியோ எடுத்தேன். பட் ஸ்டில் என்ன ப்ராப்ளம் தெரில, அது என்னால் போட முடியல எடிட் பண்ணி. ஏன்னா ஏதோ எரர் வந்துடுச்சு. ஸோ அந்த வீடியோ என்னால் ரெண்டரும் பண்ண முடியல. ஸோ இதில் நான் வெறும் மாமல்லபுரம் ஃபிஷ்ஷஸும் அதுக்கப்புறமா அந்த டைனோசர் பார்க் மட்டும் தான் போட்டிருப்பேன். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஃப்டேரியா இருக்குது. ஸோ காஃபி, ஸ்நாக்ஸு எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே தான் தோணுது. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாலாம் எனக்கு படலை. ஏன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காஃபியை 50 ருபீஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே ஓகே, ஒரு நார்மல் ரேட்டு தான். ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் ரேட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டப்பே உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மியூசியம்னால் இப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய மியூசியம் விசிட் பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த தீமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா காஃபி ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணேன், எனக்கு நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது காஃபி. அந்த பிளேஸு, அந்த ஏரியாவும் ரொம்ப கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட்டு மெனு கார்டு எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் ட்ரை இட் ஒன்ஸ். அங்கே ஃபுட்டு எதாவது பண்ணியிருக்காங்க. இது ஃபிஷ்ஷு அந்த மாதிரி தான். ஓகே. இது எப்படி எரிசலான கொஞ்ச நாள் கேட்குது, கடுப்பாகுது. ஒரு படம் வகையில் அடிக்க ஸோ இங்கே காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் மியூசியம் பார்க்க போயிட்டேன் நான். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லைவ் ஃபிஷ்ஷஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த இதுக்கு ஃபிஷ்ஷு மால்ஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த காலில் இருக்கிற இதெல்லாம் கடிச்சு ஃபிஷ் தெரப்பியே ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது பேருக்கு. ஸோ அது வந்து வச்சுருக்காங்க வெளியிலேயே. 100 ருபீஸு 15 மினிட்ஸ்க்கு. மேபி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணல. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்வேரியம் செட்டப்பில் தான் எல்லாமே வச்சுருக்காங்க. இது நல்லா இருந்தது. இது எனக்கு தெரிஞ்சு அந்த மாமல்லபுரம் கோஸ்டல் ஏரியாவில் கிடைக்கிற ஃபிஷ்ஷஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது நல்லா இருந்தது. உண்மையிலே சின்னது தான், பட் அக்வேரியம் செட்டப்பில் வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. ஜஸ்ட்டு பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள்.
லாப்ஸ்டர் எவ்வளோ பெருசாக எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இந்த க்ளவுன் ஃபிஷ் தான். க்ளவுன் ஃபிஷ்ஷை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதா? ஃபைண்டிங் நீமோன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா, அனிமேஷன் மூவி, அதில் வரும் இந்த ஃபிஷ்ஷு. ஸோ இது 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இந்த அக்வேரியம்லேயே இந்த 2 ஃபிஷ்ஷஸ்ஸு, க்ளவுன் ஃபிஷ்ஷஸ்ஸு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததில். ஸோ இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க, அந்த சைடில் தெரியுதா, ஆக்சுவலாக அது ஒரு ஃபிஷ்ஷு. அது ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்ச நேரம் நோட்டீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு ஃபிஷ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நார்மல் ஃபிஷ்ஷஸ் தான். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் நார்மலாக ஒரு அக்வேரியமில் பார்ப்பீங்க. பட் ஐ திங்க் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த மாமல்லபுரம் ஏரியாவில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கலெக்டிவ் ஃபிஷ்ஷஸ் மட்டும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது தெரியுதா,
இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் வாஸ்து மீன்னு சொல்லுவானுங்க. அப்படி சொல்லி விற்று ஏமாத்தின்ட்டாங்க. சொல்கிறேன், இது இது ஆக்சுவலாக நல்லா ரொம்ப பெருசாக வளரும் இது மீன். ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த பேர்ல் மியூசியம் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க கிஃப்ட் ஷாப் வச்சுருந்தாங்க வெளியில், அதுவும் போயிருந்தேன். பட் அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நான் ஒரே இதுவாக தான் ஒரே ஸ்டேஜில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் அது மிஸ் ஆகிடுச்சு. இன் த சென்ஸ் அது ஃபைல் ஏதோ எரர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் போட முடியல. ஸோ டைரெக்டாக டைனோசர் பார்க்கோட இது போடுறேன் நான். ஸோ இதுவும் நல்லா தாங்க இருக்குது. பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. டைனோசர் மியூசியமும் அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டப்பு, அந்த டைனோசரை பற்றி எக்ஸ்ப்ளனேஷனு, அட்லீஸ்ட் பசங்க அதெல்லாம் படிக்க மாட்டேங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மூமெண்ட்டோடு அது இருக்குல்ல, செட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அது சவுண்டு, அதெல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ஜஸ்ட்டு கூப்பிட்டு போய் காட்டுங்க. ஒன் டைம் தானே, எவ்வளோ செலவு பண்ணுறோம். பார்த்தியா? இது இன்னொன்று காமிக்கிறேன் போது.
அங்கே உள்ள ஒன்று வாழாட்டின்னுதா, அப்புறமா காமிக்கிறேன். இது இவ்வளோ நேரம் கத்தி இருந்தது, இப்போ கத்தவே இல்லை. சும்மா இருக்குது இது பார்த்தது. இருபது ஒன்று கொடூரமாக ஒன்று காமிக்கிறேன். மழையில் நிறைய வேலை செய்தான்னு நினைக்கிறேன். ஹலோ, இரு உள்ளே போய் காமிக்கிறேன். வாழாட்டி சார் இங்கே பாரு. இங்கே பேர் வாழாட்டிட்டு பாரு. ஹலோ ஹலோ ஹலோ, பார்த்துட்டியா? மழை பெஞ்செல்லாம் இருக்குங்க.
ஸோ அவ்வளோதாங்க இது. இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி செட்டப் வந்து நம்ம ஊரில் கிடையாது. வேறு எங்கேன்னு இருக்கான்னு தெரியல, பட்டு கிடையாது. ஸோ அதனால தான் எங்கள் வீட்டுக்கும் கால் பண்ணி நான் ஜஸ்ட்டு காமிச்சேன். ஸோ என் தங்கச்சி கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ஏதோ ஒர்க் இருந்ததுனால வந்திருந்தா எதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதான் கடைசி மியூசியம்மா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு ட்ரிப் போகிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you in next video. சென்னை